ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லுது கால் பண்ணிருக்கேன். நீங்க இந்த படகு ஓட்டுவீங்க இல்லையா? ஆமாங்க. படகுல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நமக்கு போலாமா? போலாமே. 2ஆம் உலகப் போர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குண்டு ஒண்ணு இருக்குதுங்க கடலுக்கு நடுவுல. சரிங்க. ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பார்டர்ல. அவ்வளவு லாங்கெல்லாம் பைப்பர்ல போக முடியாதுங்க. யாரு நீச்சல் அடிக்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? நீச்சல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு அளவுக்கு மீறி ஆழத்தெல்லாம் போயிட்டு வர முடியாதுல்ல. ஒரு 1C பேசிக்கலாமா? 1C-னா 1 கோடிங்க. எந்த பக்கம், வடக்கையா தெற்கையான்னு சொன்னாதானே? வடதெக்கு. வடதெக்கையா? அது என்னது வடக்கே தெற்கேன்றீங்க? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்ப அங்க போகும்போது நடுவுல பசிக்குதுன்னா என்ன பண்றது? அதுக்கேத்த மாதிரி ரேஷன் போட்டு போக வேண்டியதான். பாத்ரூம்லாம் வந்ததுன்னா? பாத்ரூம்லாம் வந்ததுன்னா அப்படியே அட்டியில போக வேண்டியதான். தனியா இருக்கும். பாத்ரூம் போறதுலாம் பெரிய விஷயமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய்கா. ஹாய் காவா. ஹாய்கா ஊர்கான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. ஒருத்தர் போயிட்டு கடலுக்குள்ள முங்கி குண்டு எடுத்துட்டு வான்னு கேட்டா நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? அவங்களா போன் பண்ணாங்க. அவங்களா இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நாங்க அதுக்கு இது கொடுக்குறோமா? எங்களுக்கு ஏங்க தேவையில்லாத தலைவலி இது? தேவையில்லாத தலைவலினா நீங்க என்னத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? அவன் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? குண்டு வெடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கான். அதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க நம்மளுக்கு. அது போய் தொட்டாலே வெடிச்சிரும். உனக்கு தெரியுமா? தொட்டாலே வச்சிருமா? ஆமா. அவன் 1 கோடி தரேன்றான், 2 கோடி தரேன்றான். எப்பா இது என்ன கடல்ல முழுவதுன்னா பெரிய விஷயமா? இது எனக்கு நம்மளுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வேணாங்கன்னு சொன்னேன். அப்படியாப்பா சொன்னாரு? கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு மேடம். பண்ணிடலாம் சொன்னாரா?